Hello friends, welcome to IBM Tech Tamil. இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தான் எப்படி நம்ம விண்டோஸ் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பைத்தான் எப்படி விண்டோஸ் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மிஷினில் பைத்தான் இன்ஸ்டால் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணி சிஎம்டி டைப் பண்ணுங்கள். அங்கே கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே பைத்தான் -- வெர்ஷன் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் ப்ரீவியஸாக வந்துட்டு பைத்தான் இந்த மிஷினில் இன்ஸ்டால் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதோட வெர்ஷன் என்னவோ அதை காமிக்கும். இப்போ இந்த மிஷினில் வந்துட்டு பைத்தான் இன்ஸ்டால் பண்ணல, ஸோ அப்படிங்கிறதால பைத்தான் அப்படிங்கிற கீவேர்டு எனக்கு என்னன்னே தெரில, கமாண்ட் என்னன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இந்த மிஷினில் எப்படி பைத்தான் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா இல்லை ஃபர்ஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. www.python.org அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும், அதில் போய்க்குங்க. நம்ம டேரெக்டாக டவுன்லோட் அப்படிங்கிற லிங்க்குள்ளே போய்க்கலாம். இங்கே வந்துட்டு பைத்தானோட லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன அப்படின்னா 3.10.7. இல்லை நீங்கள் ஓல்டர் வெர்ஷன் வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இங்கே ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ்லாம் இருக்குது. 3.7, 3.8, 2.7 அந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம அதையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் கீழே இருக்குது. ரிலீசஸ் என்ன ரிலீசஸ் இருக்கோ எல்லாமே நீங்கள் வந்து இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். எனக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணுறது எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. அப்படிங்கிறத நான் லேட்டஸ்ட் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விண்டோஸ் மிஷின் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணவே இல்லை. ப்ரீவியஸாக நம்ம வந்துட்டு ஜாவா இன்ஸ்டால் பண்ணோம். அங்கே வந்துட்டு என்ன மாதிரியான ஓஎஸ் அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி அப்புறமா டவுன்லோட் பண்ணோம். ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இது என்ன மாதிரியான ஓஎஸ் அப்படிங்கிறத அதுவே ஃபெச் பண்ணி டவுன்லோட்ஸ் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துச்சு. இன்கேஸ் நீங்கள் லினக்ஸோ இல்லை வந்துட்டு மேக் ஓஎஸோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தமான ஃபைலை வந்துட்டு அது ப்ரொவைட் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் டேரெக்டாகவே வந்துட்டு இங்கே விண்டோஸ் நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுதான் பைத்தானோட எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலு. இப்போ நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல் எக்ஸிக்யூட் ஆகும். இப்படி தான் பாப்பப் ஓப்பன் ஆகும் ஃபஸ்ட் டைமு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்துட்டு நம்ம மேனுவலாக வந்துட்டு நம்ம என்வாயர்மெண்ட் வேரியபிள் க்ரியேட் பண்ணோம். அதுக்கு பதிலாக நீங்கள் ஆட் பைத்தான் 3.10 to path அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதுக்கான என்வாயர்மெண்ட் வேரியபிள் அங்கே க்ரியேட் ஆகிடும். ஸோ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு போய்க்கலாம். இப்போ நம்ம கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. டாக்குமெண்டேஷன், பைப், டிகே ஐடியல், டெஸ்ட் ஷூட் அண்ட் லான்ச்சர் அண்டு ஆல் யூசர். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு அட்வான்ஸ் ஆப்ஷனில் வந்துட்டு இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் ஃபார் ஆல் யூசர். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் எந்த யூஸரை லாகின் பண்ணியிருக்கீங்களோ அந்த யூஸருக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். இன்கேஸ் நீங்கள் ஃபியூச்சரில் ஓப்பன் பண்ண போகிற எல்லா யூஸருக்குமே வந்துட்டு அப்ளிகபிள் ஆகணும் அப்படின்னா இந்த செக் பாக்ஸை செக் பண்ணணும். மற்ற எல்லாம் என்னென்ன இருந்துச்சோ அதை அப்படியே விட்டுருங்க. நான் இன்ஸ்டாலேஷன் பார்த்து வந்துட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸு பைத்தான் 3.10 விச் மீன்ஸ் அதோட வெர்ஷன் என்னவோ அதை காமிக்குது. பைத்தான் 3.10 சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் ஆகட்டும், ஆகிக்கிட்டு இருக்கு. லைப்ரரி ஃபைல் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு.
இது ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். ஓகே, செட்டப் வாஸ் சக்ஸஸ்ஃபுல். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு விண்டோஸ் மிஷினில் பைத்தான் 3.10.7 வெர்ஷன் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதை டைம் செக் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த எரர் திரும்பவும் வரும். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு பைத்தான் -version. இதுக்கு முன்னாடி என்ன எரர் வந்துச்சோ அது இப்போ வரல. பைத்தான் 3.10.7 அப்படிங்கிற வெர்ஷனோட வந்துருச்சு. இது இப்போ இன்ஸ்டால் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்துட்டு பைத்தான் ஐடியில் இதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா இது ஓப்பன் ஆகுது. ஓகே, இப்போ சாம்பிள் நம்ம வந்துட்டு டைப் பண்ணி பார்க்கலாம். போட்டோம். வந்துச்சுங்களா? நம்ம இங்கேயே ப்ரோக்ராம் எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு 10 19 + 10 29 நம்ம கூட போட்டுக்கலாம். + 4 divided by 2. நம்ம இங்கேயே வந்துட்டு நம்ம ப்ரோக்ராம் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம வந்துட்டு அதே மாதிரி இன்னொன்று வந்துட்டு இருக்கும். இது வந்துட்டு பைத்தான் கமாண்ட் ப்ராம்ப்ட். நம்ம இங்கேயே வந்துட்டு நம்ம ப்ரோக்ராம் எழுதி போடலாம். அதே தான் இப்போ போட்டதே தான். உங்களுக்கு வந்துருச்சுங்களா? இங்கேயே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த ஐடியில் வந்துட்டு நம்ம ஐடியல் பைத்தானில் என்ன பண்ணணுமோ அதை இங்கேயும் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பைத்தான் கமாண்ட் ப்ராம்ப்டில் ஒரு சில எக்ஸிக்யூஷன்லாம் பண்ணணும். சரி, நம்ம ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் எழுதலாம். இந்த மாதிரி ப்ரோக்ராம் எழுதலாம் அப்படின்னா பிரிண்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்துட்டு ஒரு சம் ஆஃப் ஆடிங் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஒரு டைம் ஃபஸ்ட் டைம் பிரிண்ட் பண்ணியாச்சு. பிரிண்ட் பண்ணியாச்சு. நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஃபைலை சேவ் பண்ணும்போது py அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன்லாம் சேவ் பண்ணணும். ஏன்னா பைத்தான் அப்படிங்கிற ப்ரோக்ராம் ஃபைல் இது. ஸோ .py சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு சம் பண்ணுற ப்ரோக்ராம் எழுதலாம்.
அதுக்கு 2 வேரியபிள் வாங்கிக்கலாம். ஈக்குவல் டு ரெண்டு வேரியபிள் வாங்கியாச்சு. இதுக்கு வந்துட்டு செமிகாலன் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ப்ரீவியஸ் ப்ரோக்ராமில் எழுதுகிற மாதிரி டிடெக்டாது பண்ணலாம். ஒரு டைம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். சேவ் பண்ணிடுங்க. sum.py வந்துச்சுங்களா? நான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ண வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா திஸ் இஸ் த பைத்தான் ப்ரோக்ராம் ஃபார் சம் ஆஃப் 2 நம்பர் அப்படிங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்துட்டு த சம் ஆஃப் 10 and 20 is 30. இது எப்படி நம்ம வந்துட்டு 0 1 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னே நமக்கு வந்துட்டு எப்படி எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா இங்கே வந்துட்டு 0th ஆர்குமெண்ட் வந்துட்டு num1, ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் வந்துட்டு நம்பர் 2, செகண்ட் ஆர்குமெண்ட் வந்துட்டு சம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த வேல்யூ வந்துட்டு ஃபார்மேட் பண்ணிக்கும். இப்போது நம்ம சும்மா இன்னொரு சாம்பிள் வந்துட்டு நம்ம இப்போ நம்ம மேனுவலாக வந்துட்டு வேல்யூ அசைன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டைனமிக்காக எப்படி ஃபெச் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சாம்பிள் பார்க்கலாம். ரன் பண்ணி பார்க்கலாம். நம்பர் 1 கேட்குது 30 அப்படின்னு கொடுத்துருக்கேன். நம்பர் 2 கேட்குது 10 கொடுக்கலாம். கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே இங்கே என்ன மிஸ் பண்ணியிருக்கேன்? ஓகே என்ன மாதிரியான இன்புட் என்ன மாதிரி டேட்டா டைப்னு ஸ்பெசிஃபை பண்ணவே இன்ட் ஆஃப் என்ன ஸ்பெசிஃபை பண்ண இன்ட் ஆஃப் பைத்தான் 30 ஓகே. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்களா? நான் ப்ரீவியஸாக வந்துட்டு என்ன மாதிரி டேட்டா டைப் கொடுக்கல அப்படிங்கிறதால அது கன்கார்டினேஷன் ஆகிடுச்சு. கம் பண்ணாமல் கன்கார்டினேட் ஆகிடுச்சு. ஸோ அப்படிங்கிறத இப்போ இன்டிஜர் வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா கட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு டைம் நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது திஸ் இஸ் த பைத்தான் ப்ரோக்ராம் ஃபார் 2 numbers அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரிண்ட் ஆகிடுச்சு. அடுத்ததில் வந்துட்டு நம்பர் 10 + 20 இங்கே சம் பண்ணதால்
30 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. இங்கே சம் ஆஃப் 10 and 20 is 30 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து நான் வந்துட்டு இன்புட்டில் கெட் பண்ணுறேன். நான் டைனமிக்காக கெட் பண்ணுறேன். நான் ப்ரீவியஸாக ப்ரீடிஃபைண்டாக நான் இன்ஸ்டலைஸ் பண்ணாமல் வேல்யூவை டைனமிக்காக ஃபெச் பண்ணுறேன். அப்படிங்கும்போது இப்போ நான் என்ன வேல்யூ கொடுக்குறோம், நான் ஃபஸ்ட் நம்பருக்கு என்ன வேல்யூ கொடுக்குறணும், செகண்ட் வேல்யூக்கு என்ன நம்பர் கொடுக்கணும், அதை பேஸ் பண்ணி சம் பண்ணணும். இப்போ 30 + 10 = 40. The sum of 30 and 40 is 30 and 10 is 40 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்படி தான் நம்ம வந்துட்டு ப்ரோக்ராமாக எழுதுவோம். நம்ம ப்ரீவியஸாக எழுதுன வந்துட்டு கமெண்டில் வந்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம். நம்ம என்ன பிரிண்ட் பண்ணணும், என்ன சம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி எழுதணும். இப்போது நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது இந்த மாதிரி தான் ப்ரோக்ராம் எழுதணும். என்ன லாஜிக் யூஸ் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் இப்படி தான் இன்ஸ்டலைஸ் பண்ணணும். ஃப்யூச்சர் வீடியோஸில் எப்படி பைத்தானில் ப்ரோக்ராம் எழுதுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம ஜாவா ப்ரோக்ராம் பார்த்தோம். இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பைத்தான் ப்ரோக்ராம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ப்ரீடிஃபைண்டாக என்னென்ன மெத்தட்ஸ்லாம் நம்ம பார்த்தோமோ அது எல்லாத்தையுமே பைத்தானில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நான் பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு சொன்னேன். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் பைத்தான் டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.